எனக்கு 4 தாய்கள் வணக்கம். நல்ல முறையாக வாழட்டும். அம்மனை பார்த்தால் எப்படி தெரிகிறது? அப்போ உண்மையோர் போட்டி கொண்டு மனித உலகமெல்லாம் எப்படி இருந்தது? அப்படி போடி நீ அந்த உலகம் உற்பத்தியாக வேண்டும். அப்படி என்று என் மனிதரை கருதி நான் சிவலிங்கமுறை செய்தேன். ஒன்று முதலாக அம்மா என வந்தால் இந்த பிள்ளை யார் என்றேன். அவர் பெரிய பிள்ளை பிள்ளையா உலக பிறந்தது நாட்டில் தான் விநாயகர். அப்படி இரண்டாவதாக அம்மா என வந்தார். இந்த பிள்ளை யார் என்று அதன் பிறகு அக்கா என வந்தது அண்ணா என்று மூன்றாவது பெண்ணை என வந்தார். யாரு? இந்த கைலாய ராஜன். எனக்கு மூணாவது பிள்ளை ஆம்பளை நானா புத்தி பண்ணேன். எனக்கு ஆம்பளை ஓடணும். நான் யாருக்கு மாதா? அந்த பாறை தடுத்து கொஞ்சம் படத்தில் வந்து விட்டேன். எவர்களே என்னை காவல் செய்யுங்க அப்படின்னு சொல்ல ஒரு நெற்றிக்கண்ணு ஒரு மன்னருக்குமா என்று சொல்லணும். நெற்றிக்கண்ணு அது எப்படி தெரியுமா? எனக்கு முக்கண்ணின்னு பேர். நெற்றிக்கண்ணா நெருப்பு. அந்த நெற்றிக்கண்ணு மன்னருக்கு அந்த உதிரமான வந்தது. இந்த பூமியில விழுந்து இந்த பூமியில விழுந்தால் என்ன ஆகுது என்று தாய்மாரெல்லாம் கும்பு வைப்பாங்க. சூரியன் எப்படி வருத்தமா கிளம்புதோ அதே மாதிரி அம்மா மனம் வச்சிருப்பாங்க. பாரு ஏன் வைக்கல என்ன வைக்கிறாங்க? அது டிஸ்கோ போட்டு தாய்மாரெல்லாம் வைக்கிறாங்க. குடும்பிட்டு என்ன மண்டபம் தெரியுமா? நான் இருப்பது சாம்பிராணி மண்டபம். அவர் இருப்பது அவருக்கு அவருக்கு நான் ஏழுவது என்ன வேணும்? அவர் ஏழுவது காலைக்கு சேர்ந்து செய்வது. நான் எட்டாம் போர் ராஜேஷ்டம் எட்டாம் போர் பிறந்த வச்சா கைலாசத்தில் இருக்கிறோம். நாங்க இருப்பது சுடுகாடு. என் மன்னவர் எடுப்பது அவர் அஞ்சு இருப்பது கையா குடி வெறிய சொன்ன வெள்ள குடிக்கிறாங்கன்னா என் குடிய பட்டம் பெண்ணில நாங்க என் குடியார கையா குடி வெறிய அப்படியாப்பட்ட மன்னவருக்கு நான் பேர மனைவியாக நான் பார்வதியாக நான் இருந்து வருகிறேன். இருந்த போதிலும் இந்த உண்மையவர் எனக்கு வந்து என் வாய் சும்மா இருக்காது. என்னவன் படம் வந்து பேசுவாங்க. பார்வதா எப்படி சாப்பிட்டு நான் காதியாவும் செல்லியாவும் பூஜோடையாகவும் இப்படி எல்லாம் திரிந்து காடு மலையாக திரிந்து அவங்க மீது
என் மன்னவருக்கு தொண்டு புரிந்து ஏன்னா கொண்டவருக்கு அடி நடக்க வேண்டும் இல்லையா? பொங்கடி பேசுறது ஆம்பளை கேட்கணும், ஆம்பளை பேசுறது பொம்பளை கேட்கணும். அதான் குடும்பம். என்ன பேசுறது நான் என்ன பேசுறது அப்படின்னு குடும்பம் சொல்ல. அது மாதிரி நான் 8ஆம் ஒரு பொண்ணா இருந்தாலும் டக்கருக்கு மகளாக பிறந்து காட்டாயாக பிறந்து அதன் பிறகு 8ஆம் ஒரு பொண்ணை பிறந்து இந்த கைலாசத்துல கொண்டாடியா இருந்தா கூட அதை ஏதோ ஒரு மாத்து கடை துணி கிடையாது. நீ எங்க அண்ணன் உண்டு. அப்படி இப்ப என் மன்னவரை பார்த்து அம்மா தாரணி தாயே அம்மா தாரணி தாயே நாரணி நீங்க வேணாதாயா அம்மா தாரணி தாயே நாரணி நீங்க வேணாதாயா இந்த நீராடு எத்தும் போராடும் பாடும் நித்தமும் மாறவில்லை அம்மா நித்தமும் மாறவில்லை அம்மா தாரணி தாயே அம்மா தாரணி தாயே அம்மா தாரணி தாயே நாரணி நீங்க வேணாதாயா அந்த நீராடு எத்தும் போராடும் பாடும் நித்தமும் மாறவில்லை அம்மா நித்தமும் அந்த அழுகின்ற பெண்ணையார் ஆதரவும் இல்லை அந்த அழுகின்ற பெண்ணையார் ஆதரவும் இல்லை அம்மா அழுகின்ற பெண்ணை ஒழுக்கம் பெருமாள் பார்க்கும்போது